தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின விவகாரம் இப்ப இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவங்க கிட்ட தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. நேற்று நம்ம பார்த்தோம், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கான இந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமா இந்த வழக்குல என்ன நகர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கைது செய்யப்பட்டவங்க கிட்ட தீவிர விசாரணையை நடத்துறாங்க. காவல் எடுக்கப்பட்ட 5 நபர்களையும் தனித்தனி அறைகளில் வச்சு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்திட்டு வரதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி தொடர்பான அந்த எம்எல்ஏக்களிடம் பேரம் தொடர்பான அந்த வழக்கில் சிங்கப்பூர் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் தேடி வரதா தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட சிங்கப்பூர் நபருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இருந்தபடியே ஹோட்டல் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ் போன்ற முக்கிய ஆதாரங்களை அழித்ததாக போலீசார் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. இந்த பேரம் பேசினவங்கள 2 பேர் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின வழக்குல 2 பேர்கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய 2 பேர் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் இணைந்த அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் சென்னையில் செக்ரட்டேரியட்டில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையார் ஆகியோர் சந்தித்து பேசி வருகிறார்கள். ராஜினாமா செய்ததற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டிருந்த நிலையில் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ நேரில் சந்தித்து தங்களுடைய விளக்கத்தை முன்வைக்கிறார்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.